கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு, சென்னை மற்றும் அகில இந்திய மனித உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் நிர்வாக செயற்குழு கூட்டம் சென்னை அயனாவரத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில தலைவரும், அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் தேசிய பொதுச் செயலாளரும், இந்தியா நுகர்வோர்களின் மாவீரன் முனைவர் சே. பால் பர்னாபஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அகில இந்திய மக்கள் உரிமை பாதுகாப்பு மாநில தலைவர் லயன் MJF டாக்டர் ஏ. விஜயகுமார் அவர்கள் முன்னணியில் நடைபெற்றது. மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு பி. ஹபீஸ் ரகுமான் அவர்கள் வரவேற்புரை செய்தார். அமைப்பின் வளர்ச்சி குறித்தும் விவாதிக்கப்பட்டது. பொறுப்பாளர்களின் பணிகள் குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்தும், போதை ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட அமைப்பின் சார்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்தும், நேர்மையற்ற வணிக நடைமுறைகளிலிருந்து நுகர்வோர் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்தும், தமிழ்நாடு நுகர்வழி மாத இதழை தடையின்றி வெளியீடு செய்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அமைப்பின் மாநில பொதுக்குழுவை செப்டம்பர் மாதம் 2வது வாரம் அல்லது 3வது நடத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர்கள் பதவிகள் முற்றிலுமாக கலைக்கப்பட்டது. புதிய நிர்வாக குழுவை உருவாக்கிட இந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மாநில துணைத் தலைவர் டாக்டர் கே. ரவிச்சந்திரன் அவர்கள், மாநில செயலாளர் டாக்டர் எம். பிரபாகர் அவர்கள், மாநில பொருளாளர் திரு ஜி. அருணகிரி அவர்கள், மாநில நிர்வாக ஆலோசகர் திரு H. வி. சீதாராமன் அவர்கள், மாநில துணைத் தலைவர் டாக்டர் கே. மணிகண்டன் அவர்கள், மாநில துணைத் தலைவர் திரு ஆர். பழனிக்குமார் அவர்கள், மாநில ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் திரு எல். சுகுமார் அவர்கள், டாக்டர் என். சங்கர் அவர்கள், திரு சரவணன் அவர்கள், டாக்டர் எம். பாலாஜி அவர்கள், திரு எம். தயாளன் அவர்கள், டாக்டர் ஆர். விஜயராஜ் ஜி அவர்கள், திரு ஆர். செல்வம் அவர்கள், திருமதி சில்வியா மேனியல் ஆகியோர்கள் வாழ்த்துரையை வழங்கினார்கள். டீச்சர்ஸ் காலனி திரு செல்வம் அவர்கள் நன்றியுரை செய்தார். இக்கூட்டத்தில் வடசென்னை, மத்திய சென்னை, சென்னை மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நன்றி. ஆட்டோ கட்டண உயர்வு நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஆட்டோ மீட்ரு அறிவிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்தோம், ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் நிறைய. அப்போ ஆட்டோ ஓட்டுநர்கள்ட்ட நான் போய் கலந்து ஆலோசித்தேன். எப்படி சார் உங்களுக்கு வருமானம், நான் அரசாங்கத்தில் பேசுகிறேன்னு சொல்லும்போது நிறைய பேர் சார் இவ்வளோ சார், சரிங்க சார் மினிமம் ரேட்டு நானாக ஒரு நிர்ணயிக்கலாமான்னு கேட்டேன். எவ்வளோ சார் தருங்க? 50 ரூபா போடலாம் சார் மினிமம். ஆட்டோ ஏறி அங்கே நிறுத்தினா, இந்த தெரு முனையில் நிறுத்தினா 50 ரூபா, 1.8 கிலோமீட்டருக்குள்ளே 50 ரூபா, அடிஷ்னலாக போகக்கூடிய ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 25 ரூபா. நான் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தேன். அரசாங்கம் நம்ம கொடுத்ததை உடனடியாக எடுத்துக்கிட்டேன்.